விவசாயம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் மட்டும்தானுங்களா? இல்லை ஸ்மார்ட் ஒர்க்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்ப்போமா? 3/4 ஏக்கர்ல செஞ்சோலை தட்டு விதைச்சிருக்கோங்க. அது பாதி முளைக்காம போய் முளைச்சதுமே பெருசா வளராம ரொம்ப இனுங்கு தட்டா போயிடுச்சுங்க. ஆள் கூப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா 6,000 to 7,000 ரூபாய் அந்த மாதிரி கேட்பாங்க குத்தகைக்கு. இது வந்து சோளத்துக்கு ஆகாதுங்க, தீவனத்துக்காக மட்டும்தான், மாட்டு தீவனத்துக்காக மட்டும்தான். அதனால செவந்தோன்னே பிரஷ் கட்டர் வச்சு அறுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஆள் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பிரஷ் கட்டர் வச்சு ஃபுல்லாவே அறுத்துட்டோங்க. மயில் உள்ள பூந்து ஃபுல்லா தவட்டி வச்சிருச்சுங்க. அதை மட்டும் ஆள் அறுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறுத்து போட்டாச்சுங்க. இப்போ கட்டுறதுக்கு மட்டும்தான் ஆளு. 1,200 ரூபாய் வந்து கூலிக்கு ஆச்சுங்க. அது இல்லாம ஒரு 300 ரூபாய் பெட்ரோல் செலவுங்க. 1,500 ரூபாயில முடிஞ்சிருச்சு. 1,000 ரூபாய் செலவு பண்ற இடத்துல 1,500 ரூபாய் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது நாங்க ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா முடிஞ்சா உங்களோட தோட்டத்திலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது விவசாயம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஊர்ல தட்ட இருக்க கூலி எவ்வளோ அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.